பெரம்பு மாதிரி நீட்டாக ரயில் பெட்டி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. பெரம்பூர் வந்து சென்னையில் இருக்குது. ரயில் பெட்டி தொழிற்சாலையை ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க. சென்னை உர தொழிற்சாலை சென்னையில் தான் இருக்குது. சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எம்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. மணலி சென்னையில் இருக்குது. நெய் என்ன சொல்லுவாங்க? மணல் மணலாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே எண்ணெய் வந்து மணல் மணலாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிங்கம் 2 படத்தில் சூர்யாவோட டைலாக் சொல்லுவார், ஆவடி அம்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெயிட் கனரக தொழிற்சாலை ஆவடி சென்னையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிபிரிண்டர்ஸ் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் சென்னையிலையும், இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் வந்து ஊட்டி, டெலிபிரிண்டர்ஸ் சென்னை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரத் மிகு மின் நிறுவனம் பெல் கம்பெனி வந்து திருச்சியில், துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி. பெல்லும் துப்பாக்கியும் திருச்சியில் கிடைக்கும். பெல்லும் துப்பாக்கி திருச்சியில் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்வேலி இந்தியன் கழகம் என்எல்சி வந்து நெய்வேலியிலையும், சேலம் உருக்காலை செயில் வந்து சேலத்திலையும் இருக்குது.